இன்றைக்கி மேஜிக் ப்ராக்டிஸில் டே 21க்கு உண்டான ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதி அற்புதமான விளைவுகள். நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுலேருந்து நம்ம எப்போவுமே என்னதை எதிர்பார்க்கணுன்னா, கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆட்டிடியூடு தான் நம்ம காட்டுவோம். நமக்கு அதுலேருந்து பாசிட்டிவ் தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா நம்ம எதிர்பார்க்குறோம் லைஃப்பில். எனக்கு அது நடந்தால் பரவாயில்லையே, எனக்கு கொஞ்சம் நல்ல நேரம் வந்தால் பரவாயில்ல, சாமி கண்ணு முழிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குற வார்த்தைகள் அதிகமாக உண்டு. இன்னதை வேணும்னு நம்ம கேட்குறோமா? அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்களா, இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் கனவாக வச்சுக்கிட்டீங்களான்னு ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ஆசைங்கிறது அப்போதைக்கு வந்துட்டு நம்ம முடிச்சிடுவோம். ஆசை அவ்வளோதான், முடிஞ்சிடும். சப்போஸ் நமக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரு ஆசை இருக்கலாம். அந்த ஒரு ஐஸ்கிரீம் வேணுங்கிறது நமக்கு அது கனவாக இருக்காது கண்டிப்பாக. அதுதான், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறீங்களா கனவாக பார்க்குறீங்களான்னு சொல்லி பாருங்கள். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, எதுவுமே நம்மளால் நடக்கலிங்க. எனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் நடந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். பட் ஆனால் இது எல்லாமே பிரபஞ்ச விதியில், பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதியில் சரியாக எழுதி வச்சுருக்கிற கணக்கு பிரகாரம் நடந்த விஷயங்கள் தான் நமக்கு எல்லாமே. ஆனால் நாம் ஏன் நடக்குச்சு, எப்படி நடக்குச்சுன்னு நம்மள ஒரு சில பலருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மை. நமக்கு அது எப்படி நடக்குச்சு அப்படின்னா, எந்த விஷயத்தை நம்ம பிரபஞ்சத்தில் அடிக்கடி நினச்சி ஈர்த்து வச்சுருக்கிறோமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்க போகுது. நான் பிரபஞ்சத்தை ஈர்த்து வச்சுருக்கிறேன்னா நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையை சொல்லட்டுமா, நம்மளோட எண்ணங்கள் மட்டுமே தான் பிரபஞ்சத்தை போய் ஈர்த்து வைக்குது. நம்மளோட எண்ணங்கள்லாம் நான் மனசில் நினைக்கிறது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த இடத்துல நான் பண்ணுற பெரிய தப்பே. நான் மனசில் தான் நினச்சிட்ருக்கிறேன். எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வரல. நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை மாற்றிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி நினைவுகள் இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கலாம் தெரியுங்களா, உங்களோட மனசை ஓப்பன் தியேட்டர் மாதிரி நீங்கள் மனசில் நினைக்கிறது வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணங்கள் முழுசாக நீங்கள் மாற்றிடுங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நினச்சிங்கன்னா, ஏன்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் உங்கள் மனசில் வர எண்ணங்களை வெளியே ஓப்பன் தியேட்டர் மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துடுங்க. அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே தவறான எண்ணங்களே தோணவே தோணாது. இப்போது ஈர்ப்பு விதின்னு சொல்லி சொல்கிறோம். ஈர்ப்பு விதி ஏங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஏரோப்ளைனில் போயிட்டுருக்குறீங்க. ஏரோப்ளைன் ஓட்டிகிட்டு இருப்பார்ல பைலட் கரெக்டாக போய் தான் லேண்ட் ஆகுமா, இல்லை கிராஸாக லேண்ட் ஆகிடுமான்னு அவர் யோசிச்சாங்க கீழே லேண்ட் பண்ணுவார். ஈர்ப்பு விதி பிரகாரம் புவியியல் ஈர்ப்பு விதி பிரகாரம் அது சரியாக தானே இயங்குதுன்னு தானே, அதே வேகத்தில் தானே அவர் வருவார், அதே நம்பிக்கையில் தானே அவர் பயணிப்பார். சரி, ஏரோப்ளைனும் நான் போனதில்லை, ஏரோப்ளைன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, வேணாம், ஏரோப்ளைன் பற்றியும் நான் பேசலை. நீங்கள் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க, உட்காடுறீங்க, நடக்கிறீங்க. பெட்லேருந்து இப்போ நீங்கள் தூங்கி காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா, எழுந்திருக்கும் போது புவி ஈர்ப்பு விசை பிரகாரம் தான் நான் நேராக எழுந்திரிச்சு நின்று நடக்க போகிறேன் அப்படியே நீங்கள் நினச்சிட்டு நடக்க போகிறீங்க. நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு நடக்கத்தானே செய்கிறீங்க. இல்லை, நான் கீழே உட்காந்துட்டுருக்கிறேன், இப்போ டக்குன்னு எழுந்திரிச்சா நான் கீழே விழுந்துருவணும், புவியோட ஈர்ப்பு விதி புவியோட ஈர்ப்பு சக்தி என் உடம்பை ஈர்க்காதோ அப்படின்னு நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டு எந்திரிக்க போகிறீங்க, நடக்க போகிறீங்க கிடையாதே. இது தான் சொல்கிறேன் ஈர்ப்பு விதிங்கிற. அந்த ஈர்ப்பு விதி அது பாட்டுக்கு அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்கிறோமா, நம்மளோட வேலைகள் கரெக்டாக இருக்கா, நம்மளோட எண்ணங்கள் கரெக்டாக இருக்கா, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளோட வைப்ரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, அதுதான் நம்ம செக் பண்ணணும். அதை செக் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஓப்பன் மைண்டடாக வச்சு நீங்கள் எந்த ஒரு திங்கிங்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். நமக்கு நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இவ்வளோ தூரம் சொன்னதே அதுதாங்க. உங்களோட எண்ணங்களை முதல்ல மாற்றுங்க. உங்களோட எண்ணங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்னா, நான் நல்லது தான் நினைக்கிறேன்னு விட நல்லது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, உங்களுக்கு நடந்தது அத்தனையும் நல்லதாகவே நடந்துருச்சுன்னு நினைங்களேன். இன்னும் டீப்பாக சொல்கிற கேளுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னா, அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. இதுதான் இன்றைக்கோட கிளாஸே, பயிற்சிக்கு இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு விட நல்லதாக நடக்கணும் சாமி அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லபடியாக நடந்ததுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லுங்கள். திருப்பி சொல்லுங்கள் அதையே.
இதுதான் இன்றைக்கி கிளாஸே. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய 2, 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ஒன்று போகிறீங்க அப்படின்னா, இன்டர்வியூவில் போய் எப்படி இருக்குது, பதட்டமாக இருக்குது, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற மைண்ட் செட் போகிறத விட, இன்றைக்கி நான் இன்டர்வியூ போய் எனக்கு வேலை கிடைச்சிடுச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் கொண்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டரை போய் மீட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்திருக்கிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க, டாக்டர் போனோடனையும் கரு கூடிடுச்சுமா, கரு வயிற்றில் வந்து கரெக்டாக ஒட்டி, யூட்ரஸில் கரெக்டாக ஒட்டி குழந்தை வளர்ந்துட்டுருக்கு, ஆரோக்கியமாக இருக்குதுமா அப்படின்னு டாக்டர் சொல்லினதுக்கு நன்றின்னு நினைங்க. ஹாஸ்பிட்டலில் போகிறோமே, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ என்னமோ ஏதோ தெரியலையே, இந்த வாட்டினாச்சும் நம்ம குழந்தை இருக்குமா இருக்காதா, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அப்படி யோசிச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா என்ன எண்ணங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விளைவுகளுக்கு தான் நம்ம ஈர்த்து பெற போகிறோம். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம நினைக்கிறது வந்து தி பெஸ்ட் ஆட்டிடியூட் தான் நமக்கு வேணும். அப்படிங்கும்போது அது அதே அற்புதமான விளைவுகளாக வேணுங்கும்போது அந்த இன்சிடெண்ட் நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. அங்கே போய் டாக்டர் வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ் வார்த்தைகளெல்லாம் சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நம்ம உட்காந்து ஒரு 3 விஷயங்களுக்கு வந்து எழுத போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி அன்றாடம் நடக்கக்கூடிய 3 விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதுதான் சொன்னேன். நீங்கள் கனவாக இருக்கிறீங்களா இல்லை ஆசையாக இருக்கிறீங்களா உங்கள் எண்ணத்தில், அந்த என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அந்த 3 விஷயங்கள் முதல்ல உட்காந்து தேர்வு செஞ்சுக்கங்க. தேர்வு செஞ்சுட்டு அந்த விஷயங்கள் நடந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம் நம்ம. உங்களுக்கு மேஜிக் நடக்கும், கண்டிப்பாக மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா, இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் கற்பனை செய்கிறீங்க இல்லையா, அந்த விஷயம் நடந்ததுக்கு நன்றின்னு சொல்லி தானே கற்பனை பண்ணிட்டு தானே ஒரு நிமிஷம் எழுத போகிறோம் இல்லைங்களா. அந்த கற்பனை செஞ்ச விஷயத்தை அப்படியே விடாமல் அது மேலே உங்கள் கையில் வந்து ஒரு மேஜிக் பவுடர் இருக்கிற மாதிரியும், அந்த மேஜிக் பவுடர் அது மேலே போட்டு விட்டு இன்னும் வந்து மாயாஜால சக்தி மூலமாக இன்னும் அதி அற்புத விளைவுகள் ஈர்த்த மாதிரி நீங்கள் முழுசாக நம்பலாம். நம்பி உங்கள் வந்து கற்பனையில் வந்து அதை நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கையிலேருந்து மேஜிக் பவுடர் வந்து அது மேலே இப்படி தூவி விடுற மாதிரி நீங்கள் வந்து அதை கற்பனை செஞ்சுட்டு அதுக்கு வந்து அதில் நீங்கள் நன்றி உணர்வு வந்து வெளிப்படுத்துங்க. இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், யார்கிட்டயாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா, அந்த ஃபோன் கால் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அந்த டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு கணத்தில் வந்து அது எனக்கு வந்து நீங்கள் என்ன நினச்சி பேச போகிறீங்களோ தெரியாது. என்ன நினச்சி நீங்கள் என்ன எதுக்காக ஃபோன் காலுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் கால் வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஈவன் ஒரு மெயில் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் மெயில் வந்திருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த மெயில் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் அந்த மெயில் மூலமாக நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டிய மேட்ரு ஆல்ரெடி நடந்துருச்சு, நீங்கள் நினச்சபாடி நடந்துருச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயத்துக்குமே இந்த நம்ம அதி அற்புத விளைவு இந்த மேஜிக் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக நடக்கணும், சிறப்பாக நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை எனக்கு கொஞ்சம் லைஃப்பில் அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த அதி அற்புத விளைவை வந்து நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயத்தில் கண்டிப்பாக முழுசாக உங்களால் வந்து அடைய முடியும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் லைஃப்பில் தேவைப்படுற ஆசையாக இருந்தாலும் சரி, கனவாக இருந்தாலும் சரி, 3 விஷயத்தை எடுத்துக்கங்க. 3 விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்ன விளைவுகள் நினைக்கிறீங்களோ அந்த விளைவுகள் கிடைத்தது குறித்து நீங்கள் நன்றி வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வெறும் நன்றின்னு மட்டும் எழுதி முடிக்காமல் அதி அற்புத விளைவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அது இன்றைக்கி மேல் தான் நடக்க போகுது, அதனோட ரிசல்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எழுதுங்க. ஒரு பரீட்சைக்கு நீங்கள் போகலாம், ஒரு இன்டர்வியூக்கு போகலாம், ஒரு டாக்டர்கிட்ட போகலாம். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட்டு குறித்து நன்றியை வந்து வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அதி அற்புத விளைவுக்கு நன்றின்னு எழுதிட்டு இன்றைக்கி வந்து முடிச்சுக்குங்க. இன்றைக்கி இந்த மாதிரி 3 விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பயன்படுத்த வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அந்த அஃபர்மேஷன் வேர்டை வந்து பயன்படுத்திக்கங்க. அஃபர்மேஷன் வேர்டு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 முறையாவது எடுத்து நீங்கள் சொல்லி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஸ்போர்ட்ஸ்க்கோ வந்து அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்களையும் கேட்க வைங்க.
பிறருக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, அது நீங்கள் இன்னும் அற்புத விளைவுகள் ஈர்க்கறக்கு அதிகமாக உதவும். இந்த அஃபர்மேஷன் வேர்டு கேட்க கேட்க நம்மட்ட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். நம்மள சுற்றி வர இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நம்ம அதிகமாக கவர்ந்து இழுக்க வச்சுக்குவோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது இந்த மெசேஜை நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ, உங்கள் வீட்டில் அம்மா, அப்பாக்கோ யாருக்கு வேணாலும் வந்து அந்த அஃபர்மேஷன் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒரு 3 முறையாவது சொல்லி அனுப்பி வச்சுக்கோங்க. 3 முறையாவது நீங்களும் கேளுங்க. நன்றி.